அபிமன்யு நீ வரவே இல்லையே. வரலையா? அப்போ அப்போ நீ யாரு? உன்னதான் கேட்குறோம். முத்து முத்து ஜாக். டேய் வந்திருக்கிறது முத்துடா. டேய் அது அது நம்ம ஜாக்குடா. ஐயோ இப்பதானே சொல்லிட்டு போனா முத்துன்னு. முத்து ஜாக். இன்னொரு தடவை கூப்பிடு. பாய் என்னைய கூப்பிடுறான்டா. அப்போ போ. முத்தா. உன்னைய கூப்பிடுறான்டா, வாப்பலாம். வேணாம். டேய் விளையாடாதீங்கடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எங்க இருக்கீங்க? டேய் அவன் ஏதோ ரொம்ப பயப்படுறான் போலடா, வா போய் பார்க்கலாம். டேய் பயப்படுறானா? நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சும்மாடுறா. டேய் ரொம்ப பயமா இருக்குடா, என்கிட்ட வாங்கடா. டேய் அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். டேய் இருப்பா. சொல்றது கேளுடா. அவன் கூப்பிட்றான், நம்ம போகணும்னு நினச்சிக்க தப்புன்னு மூஞ்சிக்கிட்ட வந்து முத்துன்னு பயமுறுத்துவான். வேணாம், இங்கே இருப்போம். டேய் என்னடா சத்தம் மட்டும் கேட்குது, ஆளையே காணோம். எங்கடா இருக்கீங்க? என்கிட்ட வாங்கடா. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, வா போய் பார்ப்போம். நான் சொல்லல, அவன் முத்துன்னு பயமுறுத்துவான்ட்டு. முத்து முத்து எங்களை விட்டுரு, நாங்கள் எதுவும் பண்ணல. என் ஃப்ரெண்டை விட்டுரு. முத்து போ போ போய் போயிரு. ஏடா முத்து முத்துன்ட்டு? நான் ஜாக்குடா. ஜாக்கா? ஆமாண்டா. அது எப்படி நாங்கள் நம்புறது? டேய் அதான் நானே சொல்கிறேன் ஜாக்குடா. அப்போ என்னடா? கொண்டத்துக்கு மட்டும் தான் நான் முத்துன்ட்டு ஓடினேன், இப்போ ஜாக்குன்ற எதை நம்புறது? டேய் வேற என்ன சொன்னா நம்புவீங்கடா? நம்ம 3 பேருக்கு தெரிஞ்ச சீக்கிரட் ஏதாவது இருந்தா சொல்லு. நம்ம 3 சேர்ந்து அபிமன்யு எப்படி செத்தான்னு பார்க்க தானே இந்த போர்டே விளாண்டோம். அதனால தானே இப்படிலாம் நடக்குது. அட ஆமா. என்ன ஓமா? அது முத்துக்கே தெரியும்டா. டேய் அட ஆமா. வேற ஏதாவது சொல்லு, அப்பதான் நம்புவோம். வேற அன்னைக்கு தேட்டர்ல நான் தானே உங்களுக்கு வெஜ் பப்ஸ் வாங்கி கொடுத்தேன், மறந்துட்டீங்களாடா? பா இதை பற்றி அன்றைக்கே பேசியாச்சு. நம்ம போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஷேரிங் தான் சொல்லியாச்சு. இப்போ சுச்சுவேஷன் தெரியாமல் சொல்லி காட்டாதப்பா. நீ இவ்வளோ தூரம் வந்து சொல்லி காட்டுவேன்னு தெரிஞ்சா அன்றைக்கி நம்மளே ஷேர் பண்ணியிருக்கலாம். டேய் நீ இவ்வளோ சொல்கிறல்ல, நீ காளியான்னு சொல்கிறா. நானும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா காளியா? யார்ப்பா காளி? உனக்கு புரியலையா? அவனுங்களை சுற்றி விட்றான்டா. இங்கே பாரு, இந்த காளிகளையும் சுற்றி விடாத. ஃபர்ஸ்ட் முத்து யாருன்னு சொல்லு. நீ முத்துக்குதுன்னு சுற்றி விடாத, முதல்ல காளியான்னு சொல்லு. முத்து யாருன்னு சொல்லு. நீ முதல்ல காளியை சொல்றா. நீ தான்டா முத்துன்ட்டு ஓடுன, அப்போ முத்து யாருன்னு சொல்றா. டேய் நீ தான்டா காளின்னு சொன்னா காளியான்னு சொல்றா. சரிப்பா சரி, ஃபர்ஸ்ட் முத்து யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நீ ஏன் காளி யாருன்னு சொல்லு. என்ன அது என்கிட்டயே கேட்குத? 2 பேர் நீ தானே சொன்ன. நான் சொன்னா? டேய் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்கள் 2 பேரும் என்னை வச்சு ப்ராங்க் பண்ணுறீங்க. ஆமாம், இவர் வச்சு பிராங்க் வர பண்ணுறாங்க. டேய் நான் முத்து சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஆனா காளின்னு நீ சொன்னடா. இங்கே பாரு, நான் காளி சொன்னேன்னா இல்லைன்னு தெரியல, ஆனா முத்து நீ தான் சொன்ன. காளியும் நீ தான் சொன்ன. டேய் காளின்னு நான் சொல்லவே இல்லை, காளின்னு நீ தான் சொன்ன. என்னடா ஃபோன் நல்லா இருக்கு. அது ஏன்டா கொண்டு வந்து? ஐயோ என் ஃபோனு என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா உன் மேலே சந்தேகமாக இருக்கு. எம் மேலையா? ஆமாம். டேய்
டேய் டேய் இவன் ஏன்டா போனா? டேய் பாய் புத்தா. டேய் என்னடா பண்றீங்க? டேய் பாய் டேய் புத்தா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? டேய் டேய் ஒன்ன தாண்டா. டேய் புத்தா. டேய் என்னடாச்சு? 1982 மூக்கையா இங்கே தான் வாழ்ந்தார். பாவம், அவர் வாழ்க்கை முழுக்க அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சார். ஒரு நாள் ரொம்ப விரக்தியில் தோ இங்கே தான் தூக்கில் தொங்குனார். இது உனக்கு எப்படி தெரியும்? மூக்கைய சொன்னாதா? அப்போ எப்படி உனக்கு தெரியும்? டேய் புத்தா, உன்னை தாண்ட கேட்குறேன். புத்தாவா? அவன் அங்கே இருக்கான். ஆமா, நீங்க அபிமன்யு தானே தேடுறீங்க? ஆமா. உள்ள இருக்கானா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, நீயா அது? புத்தா,
முத்துன்னு நான் இப்ப சொன்னேன். அது வந்து அப்போ நீ யாரு? உன்னதான் கேக்குறோம். முத்து! நான் அப்பவே சொன்னேன் போர்டெல்லாம் வேண்டான்ட்டு. நம்ம கூப்பிட்டு அபிமன்யை தவிர்த்து யாரெல்லாம் வர முடியுமோ எல்லாரும் வந்துட்டாங்க. டேய் டேய் அந்த போர்டை கழட்டி ஒட்டி இப்போ என்ன பண்ணோம்? அவங்க எல்லார்ட்டையும் பேசி அந்த காயின் மட்டும் குட் பை கிட்ட வந்துச்சுன்னா போதும்பா. இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. பேசணுமா? ஒருத்த வந்தா பரவாயில்ல, ஏதோ காளி மூக்கையா அதுக்கப்புறம் முத்து இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. என்னடா? பரவாயில்லப்பா, பேசிடலாம். பேசிடலாமா? என்னன்னு பேசுவேன்? அபிமன்யு எப்படி செத்தான்? அபிமன்யு விட்டு தொலைடா, அவனே செத்துட்டான்டா. ஏன்னா பாத்ரூம் கிட்ட பின்னாடி தான் அடிப்படுவான், அதுவும் பின்னாடி அடிச்சு கொண்டான்ட்டு அவனே செத்து இன்னும் சாத்மா ஆந்தி அடைஞ்சிருக்கும். என்னது? ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். தெரிஞ்சுட்டே தானே கேட்குது. ஐயோ, வெளியும் போக முடியல, ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. டைம் என்ன? 3:20. ஐயோ, இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கா? ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்ன பண்ணல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐடியா, சாமி பாட்டு கேட்கலாம். சாமி பாட்டு எதுக்கு? நமக்கு பயம் இருக்குல்ல, அந்த பயம்லாம் போய் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். சாமி பாட்டு கேட்டுதான் பாப்போமே. ஐயோ, அட அதெல்லாம் கேட்கலாம்ப்பா. இரு நான் போடுறேன், இதை கேளுங்க. குட். ஆனால் நமக்கு ரொம்ப தைரியம்டா இல்ல? டேய் டேய், என்னடா தூங்கிட்ட? சரிப்பா, பாட்டுக்கு சொக்கிருச்சு. சொக்கிருச்சா? எப்போதான் தூங்க முடியுதுனால வெளியே 3 பேர்த்த கூப்பிட்டு வச்சிருக்கேன்டா. அவன் முழிச்சிட்டு தானே இருக்கான். யார் இவன்? அவன் ஆடிட்டே தூங்கிட்டு இருக்கான்டா. பேசாம பாட்டு ஆஃப் பண்ணு. நீ ஃபர்ஸ்ட் அந்த வெளியே இத்தனை பேர் இருக்காங்க, தாட்டை வாங்கிட்டு எடு. எடுக்கிறதா? எடுத்துட்டு சாங்கை லிசன் பண்ணு. தூக்கம் வரும். நீ தூங்கு, என்னையும் தூங்க விடு. சாவடிக்காங்க. என்னடா அதுக்குள்ள தூங்கிட்ட? சரி. டேய், வெளியே ஏதோ சவுண்டு கேட்குதுடா. டேய் எப்பா, அது தீப்பெட்டி ஓர வச்சு தான் தூங்க. தீப்பெட்டி நான் எங்கடா வச்சிருக்கேன்? வெளியே இருந்து சவுண்டு ஊதுறாது. டேய், வெளியே இருந்து ஊதுடா. பாத்தியா? டேய், எங்க போற? பார்க்க போதியா? டேய், முதல்ல இதை நிப்பாட்டு. அதான் வெளியே இருக்குன்னு தெரியல, அதை போய் பார்த்து பயந்துட்டு இங்கே ஓடி வந்து உட்கார போதியா? ஒன்றும் வேண்டாம், பேசாம சும்மா. பா வந்துருச்சு, சாமி சாமி வந்துருச்சு. யாருக்கு? பா, நம்ம சாமி பாட்டு போட்டோம்ல, அதான் சாமி வந்துருச்சு. சூப்பர், வாங்க எல்லாரும் போவோம். நம்மளுக்காக சாமி வந்துருச்சு, வாங்க போவோம். அவனே ஆல்ரெடி போன் இருக்கான். இவன் வேற ஆள ஒண்ணும் கிடையாது. இவனா கேட்க தீப்பர் சவுண்ட் இப்ப கேக்குறா. சம்திங் ஃபிஷி. வேண்டாம். இங்க பார், அதுதான் நானும் சொல்றேன். இவ்வளவு நேரம் கேட்காத தீப்பெட்டி சவுண்ட் இப்ப கேக்குதுன்னா என்னமோ இருக்கு. சாமி சாமி. டே டே டே, கையெடுத்து தயவு செஞ்சு காலை விடுறேன்டா ப்ளீஸ்டா. எப்பா, என்ன உனக்கு இப்ப இங்கே உட்காந்துருக்கணுமா? அதுதான்டா பிளானே. இங்க பாரு, இன்னும் 1 ஹவருக்கு விடிஞ்சிடும். சொன்னா கேளுங்கடா. நான் போறேன், அவன் வரப்போறான். நீ வரியா இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோ. ஆமா, வாங்க போலாம். சாமி சாமி எங்க இருக்கீங்க?
வேண்டாம் டேய் போயிடலாம். டே வாடா போயிடலாம். பயப்படாத. பயப்படாத நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க? கேண்டில்லாம் எரிஞ்சிட்டு தானே இருக்கு. அப்ப மேட்ச் பாக்ஸ் யார் யூஸ் பண்ணா? நீங்க தான்டா சாமி. நீங்க இப்ப என்னடா? டேய் போயிடலாம். டேய் வா வேணாண்டா. விளக்கு. நான் சொன்னேன்ல சாமி வந்துருச்சு. அவ்வளவுதான், சாமி நம்மளை காப்பாத்திரும். என்னப்பா அமைதியாவே இருக்க? டேய் உங்களுக்கு இன்னுமாடா புரியல? எங்களுக்கு புரிஞ்சிச்சுப்பா, அதான் சாமி வந்துருச்சு. சாமினால கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு விளக்கேத்திட்டு போயிருக்கடா. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? நாம் அப்பவே பார்த்தது ஒரு பொண்ணு. ஆனா இங்க இருக்கிறது மூக்கையா, காளி. முத்து, அந்த பொண்ணு பேரே வரலையடா.